ஹாய் எவ்ரிவன். டுடே நம்ம பர்ச்சேஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற கஸ்டமைஸ்ட் ரிப்போர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பர்ச்சேஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹையர் அஃபிஷியலா இருக்கலாம். அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்து எந்த சப்ளையர்ட்ட இருந்து கூட்ஸ் வாங்குறீங்க, என்ன டேட்ல வாங்குறீங்க, என்ன ரேட்ல வாங்குனீங்க, அப்புறம் எந்த மந்த் வாங்குனீங்க, எவ்வளவு குவாண்டிட்டி வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அனலைஸ் பண்றதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ் அனாலிசிஸ் அப்படிங்கறது சொல்றோம். இது எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு கன்சாலிடேட்டா ஒரே ஸ்கிரீன்ல வந்து டிசைன் பண்றதுக்கு தான் நாங்க வந்து பர்ச்சேஸ் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். ஆல்சோ இந்த பர்ச்சேஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல நீங்க ஈஸியா ஒவ்வொரு எந்த கஸ்டமர்கிட்ட எவ்வளவு குவாண்டிட்டி வாங்குனீங்க அப்படிங்கறத அக்யூரேட்டா பாக்குறதுக்காக நாங்க நிறைய ஃபில்டர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல நீங்க பார்க்கலாம். ஒன்னு அக்கௌண்டிங் வைஸ்லயும் நீங்க பாத்துக்கலாம், இன்னொன்னு இன்வென்ட்ரி வைஸ்லயும் பாத்துக்கலாம். ஸோ நாங்க என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேட்வே ஆஃப் டாலில பர்ச்சேஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஸ்கிரீன் இருக்கு. கம்பெனி நேம் நீங்க வந்து ஒரு 4-5 கம்பெனி வச்சிருக்கலாம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக கம்பெனி நேம் அப்படிங்கறத நாங்க இங்க டாப்ல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன காலம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் மந்த், நீங்க எந்த மந்த்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, என்ன டேட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வவுச்சர் டைப் என்ன, லெட்ஜர் டைப் என்ன, அதுக்கப்புறம் வவுச்சர் நம்பர், இன்வாய்ஸ் டேட், இன்வாய்ஸ் நம்பர், எந்த சப்ளையர்ட்ட வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் என்ன, நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்க, அவங்களோட ஸ்டேட் கோட், நரேஷன். நீங்க இந்த நரேஷன்ல நீங்க என்ன டீடைல்ஸ் கொடுக்குறீங்களோ அது ஈஸியா எடுத்துட்டு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பிஓஇ நம்பர், பிஓஇ டேட், போர்ட் கோட், எஃப்ஓபி நம்பர், ஜிஆர்என் நம்பர், ஜிஆர்என் டேட், கரன்சி டைப், கரன்சி வேல்யூ. இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுலயே பாத்துக்கிற மாதிரி ஈஸியா நாங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன, ஹெச்எஸ்என் கோட் என்ன. ஆல்சோ நீங்க அந்த கஸ்டமரோட வந்து நீங்க ஜிஎஸ்டி ரேட், அதாவது ஒரு குவான்டிட்டி ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா ஜிஎஸ்டி ரேட் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ, டிடிஎஸ் ரேட், டிடிஎஸ் செக்ஷன், டாக்ஸபிள் வேல்யூ, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அக்கௌண்டிங்கான நீட்கான எல்லா காலம்ஸையும் நாங்க இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இதுல வந்து எக்ஸ்ட்ரா காலம் வேணும்னாலும் நாங்க ஆட் பண்ணி தருவோம். இல்ல உங்களுக்கு இந்த காலம்ஸ் சிலது வந்து எங்களுக்கு நீட் கிடையாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அதையும் நாங்க வந்து ரெடி பண்ணி தரோம். நெக்ஸ்ட் இதுல பிஓ டேட், பிஓ நம்பர், பர்ச்சேஸ் லெட்ஜர், இந்த மாதிரி நாங்க நிறைய காலம்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல வந்து நீங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபில்டர் வந்து நாங்க ஆட் பண்ணிருக்கோம். பீரியட், நீங்க எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கலாம். டீடைல்டு வியூ நீங்க கொடுக்குறப்போ உங்களுக்கு இங்கேயே வந்து குவான்டிட்டிக்கான கன்வர்ஷன் வந்து இங்க வந்துடும். அதையும் நாங்க டிசைன் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு பில்லுல வந்து 4000 பில்லுனா நீங்க 2000 ஒரு ஐட்டமும் இன்னொரு 2000 வேற ஐட்டமும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. அதோட கன்வர்ஷன் நாங்க இதுல வர மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சப்ளையர் நேம் வைஸ் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வவுச்சர் டைப், நீங்க வவுச்சர் டைப் வைஸாவும் ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஸ்டேட் நேம் வைஸ் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். லெட்ஜர் டைப் வைஸையும் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி வைஸ், அதாவது இப்ப நம்ம பார்த்தது வந்து அக்கௌண்டிங் மோட்ல நம்ம வந்து பார்த்தோம். ஜஸ்ட் இன்வென்ட்ரி வைஸ்க்கு மூவ் பண்றதுக்கு ஆல்ட் என்டர் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இன்வென்ட்ரி வைஸ் வந்துடும். இன்வென்ட்ரி வைஸ்லயும் உங்களுக்கு அங்க இருக்க அதே காலம்ஸ் வந்து இங்கேயும் நாங்க கொடுத்துருக்கோம். இன்வென்ட்ரி வைஸ்ல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கும்னா உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டமோட நேம் இருக்கும். ஸ்டாக் ஐட்டமோட நேம், அதோட குவான்டிட்டி. ஏன்னா இது இன்வென்ட்ரி வைஸ்னால உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டமோட நேம், வேல்யூ, இது எல்லாமே நாங்க வந்து இங்கேயே கொடுத்துருக்கோம். இதுலயும் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ரேட், ஜிஎஸ்டி வேல்யூ, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துடும். ஸோ அது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான் உங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் வைஸ்ல இருக்க எல்லா காலம்ஸும் இன்வென்ட்ரி வைஸ்லயும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எடுத்துட்டு வந்துடும். நெக்ஸ்ட் இதுலயும் வந்து நீங்க எல்லா ஃபில்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எக்ஸ்ட்ராவா ஸ்டாக் ஐட்டம் வைஸாவும் நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்று ஸ்டாக் குரூப் வைஸாவும் நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிடிஎல் உங்களுக்கு வேணும்னா எங்களோட VeeVee Infotech கான்டாக்ட் பண்ணுங்க.
எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்சோ நாங்கள் டேலி கிளாஸஸும் வந்து ஆஃபர் பண்ணுறோம், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் நீட்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.